ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை தெரியுமா? காணா ஒரு கல்யாண வீடு. எங்க கல்யாண வீட்டுக்குலாம் போயிருக்கீங்களா? புது ட்ரெஸ் போட்டு பொண்ணு மாப்பிட்டு எல்லாம் கிட்ட அழகா நின்று செல்ஃபிலாம் எடுத்துருக்கீங்களா? அதே போல தான் நம்ம காணா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கல்யாண வீடு. அங்கே சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரும் இருந்தாங்க. அங்கே பீப்பி இருந்தாங்க, கொட்டடிச்சாங்க, பாட்டுலாம் கூட பண்ணாங்க. கல்யாணிட்டு ஹோஹோன்னு களை கட்டி போச்சு. அப்போ ஒருத்தங்க ரசிச்சு பார்த்துருந்தாங்க. அவங்க யாருன்னு தெரியுமா? நம்ம ஏசப்போட அம்மா மரியம்மா. அப்போ வேலைக்காரங்க வந்து மரியம்மாக்கு வந்து ஜூஸ் தீர்ந்து போச்சு. அப்படியே மரியம்மா சொன்னாங்க, அச்சோ இப்போதானே கல்யாணம் ஸ்டார்ட் ஆச்சு, சாயங்காலம் வேற ஆச்சு, மார்க்கெட்ல யாரும் ஜூஸ் கிடைக்காதே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மரியம்மாய்க்கு ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. என்ன ஐடியானா, நம்ம ஏசப்பாவும் சீஷர்களும் அங்கே இருந்தாங்க. அப்போ மரியம்மா சொன்னாங்க, ஏசப்பா ஏசப்பா திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, யாருக்கெல்லாம் வேணுமா அவங்க எனக்கு வந்து கேட்கட்டு, நான் அப்போ உடனே குடிக்கேன். அப்போ மரியம்மா ஓகேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ ஏசப்பா 2 வேலைக்காரங்களும் கச்சாடிக்கிட்டு நின்னாங்க. ஏசப்பா கச்சாடிக்கிட்டு நின்னாங்க. அப்போ 6 கச்சாடியும் ஏசப்பா சொன்னாங்க, தண்ணியினால் நிரப்புங்க. அப்போ பச்சை தண்ணி வந்து திராட்சை ரசமா மாட்டு. அப்போ உம்முன்னு வேலைக்காரங்களுக்கு முகம் இப்போ எப்படி ஆச்சு? ஜம்முன்னு. அப்போ பந்தில் இருங்களுக்கு பரிமாறாங்க. எல்லாம் குடிச்சிட்டு டேஸ்டியா இருக்கு, எம்மியா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரியில என்ன புரியுதுன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நம்ம ஏசப்படை கேட்டுட்டு செய்யறதுனா நம்ம அம்மா படை கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாய், தேங்க்யூ.